வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக VAR குழுவின் சார்பாக பதிவிட்டு வருகிறோம். வரலாற்று சுவடுகளாக பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. பின்னாலே தெரிவது அடிச்சுவடு, முன்னாலே இருப்பது அவன் வீடு. நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு, நல்லதை நினைத்தே போராடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதல் தமிழக மாவட்ட தலைநகரங்களில் ரிலீஸான மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய சிறப்பு பார்வை. கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள். உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான பல்லாண்டு வாழ்க்கை திரைப்படம் 1975ஆம் ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். திரையரங்கில் மீண்டும் மீண்டும் ரிலீஸான மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் பல்லாண்டு வாழ்க்கை திரைப்படம் கோவை சண்முகா திரையரங்கில் ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் பல்லாண்டு வாழ்க்கை திரைப்படம். கலை உலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் உமையாம்பிகை பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நேரிக்கு தலைவணங்கு திரைப்படம் 1976ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம். உமையாம்பிகை பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நேரிக்கு தலைவணங்கு திரைப்படம் ஜூலை மாதம் 7ஆம் தேதி ஞாயிறு முதல் பழனி சந்தான கிருஷ்ண திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம். கலை உலக நாயகர் புரட்சி செல்வர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் 1974ஆம் ஆண்டு வெளிவந்து திரையரங்கில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வசூலை குவித்த திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். கலை உலக வாத்தியார் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் ஜூலை 10ஆம் தேதி முதல் மதுரை மேலூர் கணேஷா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்களை திரையிட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் கோவை சண்முகா திரையரங்கம், சந்தான கிருஷ்ணா திரையரங்கம், மதுரை மேலூர் கணேஷா திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் பணிக்குழுக்கள், விநியோகர்கள் அனைவருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவருக்கும் அனைவரது சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும்
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு பணிவன்புடன் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், விவர்ஸ், பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் பதிவில் மீண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று பதிவுகளுடன் திரைப்பட செய்திகளுடன் சந்திக்கும் வரை VAR குழு அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம்.